முன்னிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். சிலுவை சுமக்க சொன்னாய், உன் பின்னே தொடர்ந்து வர. என்னை சிலுவை சுமக்க சொன்னாய், உன் பின்னே தொடர்ந்து வர. பிறர் வாழ நான் வாழ்ந்து என்னை பலியாக்க உன்பிடம் நான் வந்தேன். பிறர் வாழ நான் வாழ்ந்து என்னை பலியாக்க உன்பிடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். தந்தை மகன் துயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதரங்களே, பலியொப்பு கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாகின்றோம். இறைவன் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசிர்வதிக்கின்றார். இந்த நாளிலே நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும், அவரை அன்பு செய்யவும், அவருக்கு பணிபுரியவும் ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுகின்றவர்களாக, தகுதியுடையவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட எமது குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான சுயமரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடும் அது அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீர் என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை வேண்டுகின்றோம். முதல் வாசகம். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. இறைவாக்கினர் நாகூம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 திருவசனம் 15, அதிகாரம் 2 திருவசனம் 2, அதிகாரம் 3 திருவசனங்கள் 1 தொடங்கி 3,
6 தொடங்கி 7. வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான், அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். இஸ்ரவேலின் மேன்மை போலவே யாக்கோப்பின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர், அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்த கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு! அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டை அடிகளின் ஓசை, சக்கரங்களின் கிரீச்சிடு மொழி, தாவிப்பாயும் புறவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது. வெட்டுண்டவர்கள் கூட்டமாக கிடக்கின்றனர், பிணங்கள் குவிந்து கிடக்கின்றனர். செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர். அருவருப்பானவற்றை உன்மீது எறிவேன், உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருள் ஆக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லோரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி, நினிவே பாழாய் போனது, அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிர் விட்டவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனம் இறங்கிடுவார். கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கைகளில் எடுக்கும் போது, என் பகைவரை பழிவாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பேன். கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்ளுகிறவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதருடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவர்கள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உலகம் முழுவதையுமே ஆதாயமாக்கிக் கொள்ள நமது வாழ்விலே நாங்கள் பாடுபடுகிறோமாம், அல்லது எமது ஆன்மாவை இரட்சிப்பதற்காக ஆவல் கொண்டவர்களாக நாங்கள் வாழுகிறோமாம் என்ற கேள்வியைத்தான் இன்றைய இந்த வாசகம் நமக்கு எழுப்புகின்றது, நமக்குள் எழுப்புகின்றது. உலகிலே வாழுகிற நாங்கள் உலகத்தினாலே ஈர்க்கப்பட்டவர்களாக உலகிலே சிறந்து விளங்க வேண்டும், உலகம் தருகிற எல்லாவற்றையுமே அடைந்து கொள்ள வேண்டும், அதிகமாக அடைந்து கொள்ள வேண்டும், உலகத்தை அனுபவித்து வாழ வேண்டும் என்பது மனிதனுடைய பொதுவான நோக்காக இருக்கின்றது. மனிதர்களை ஆண்டவர் அதற்காகத்தான் படைத்திருக்கின்றார். ஆனால் இந்த ஆவல், இந்த ஆசை மிதமின்றி போகும் பொழுது அவன் தன்னையே இழந்து விடுவதற்கு காரணமாகவும் இருக்கின்றது. கடவுளிடமிருந்து பிரிந்து செல்வதற்கு இந்த உலகமானது பெரும் தடையாக இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவன் தன் ஆன்மாவை ரட்சித்துக் கொள்வதிலேதான் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. ஏனென்றால் அதுவே நிலைத்து நிற்கும், அதுதான் எங்களுக்கு நித்திய வாழ்வை தருகின்றது, விண்ணுலகத்துக்கு எங்களை தகுதியுடையவர்கள் ஆக்குகின்றது. அதற்கு ஆண்டவர் காட்டுகின்ற வழி, ஒருவன் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை நாங்கள் பின்பற்றுவதுதான். இதைவிட வேறு எதையுமே ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்ப்பதில்லை. தன்னை ஆண்டவனாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்பி வாழுகிற ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் கிறிஸ்தவனும் தனது அன்றாட வாழ்விலே தனக்கு நேரிடுகின்ற எல்லா துன்ப துயரங்களையும் நல்ல மனதோடு ஏற்றுக்கொண்டு அதனை ஆண்டவனுக்காக அர்ப்பணித்து தன்னை விண்ணுலக வாழ்வுக்கு தகுதி உடையவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பது. ஆம், கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதரங்களே, இயேசுவுக்காக துன்பப்பட நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோமாம். இயேசுவுக்காக எங்களுடைய வாழ்வை நாங்கள் இழந்துவிட நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோமாம். இயேசுவுக்காக வாழ்வது என்பது இந்த உலகத்துக்காக நாங்கள் மரிப்பது தான். அதனைத்தான் ஆண்டவர் இவ்விதமாக நமக்கு எடுத்து கூறுகிறார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று. சிலுவையை பின்தொடர்வது ஒவ்வொரு வினாடியும் இயேசுவுக்காக உலகத்துக்கு நாங்கள் மரித்தவர்களாக வாழ்கிறது தான். உலகம் எங்களை
எங்களுக்கு மிதமிஞ்சிய ஆசைகளை தந்து ஆவல்களை ஊட்டி இந்த உலகத்துக்காக மாத்திரம் வாழ எங்களை விட்டு செல்லுகின்றது. அதன் பிடியில் இருந்து நாங்கள் எங்களை விடுவித்தவர்களாக, இறைவனை இயேசுவை நாங்கள் பற்றி கொண்டவர்களாக வாழ அன்றாட முயற்சி எடுப்பது அவசியமானது. அது சிலுவை வாழ்வாக இருந்தாலும் ஆண்டவன் இயேசுவுக்காக நாங்கள் அதனைத்தான் தெரிந்தெடுக்க வேண்டும். அப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும். ஆம், கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதரங்களே, சிலுவை வாழ்வு கடினமாக இருந்தாலும் நமது மீட்புக்கு, நமது இரட்சணியத்துக்கு அது ஒன்றுதான் வழியாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக அன்றாடம் இயேசுவுக்காக, இறைவனுக்காக நாங்கள் ஒவ்வொரு வினாடியும் இந்த உலகத்துக்கு மரித்தவர்களாக, இயேசுவை பற்றி கொண்டவர்களாக, இயேசுதான் என் ஆண்டவர், எனது இரட்சகர் என்று நம்பிக்கொண்டவர்களாக வாழ்வதிலே நாங்கள் கருத்தாக இருப்போம். பலி என்று தர வந்தேன் இயேசுவே, பலி என்று தர வந்தேன் இயேசுவே, பிறர்க்காக என் வாழ்வை தருவதின் நிறைவாக பலி என்று தர வந்தேன் இயேசுவே. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்தப்படுவீராக. ஏனெனிலும் அது வல்லன்மையிலிருந்து நான் இந்த அப்பத்தை நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக கிறிஸ்து மனித இயல்புலத்திலுமானார் நாமும் அவருடைய இறை இயல்பில் துணையாய் நிறைவில் மகிழ்வாய் உண்மை நண்பனை நானும் வாழுவேன். மலர்ந்த வாழ்வு சிறக்கவே, மனித வாழ்வு நிலைக்கவே, ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவான வாழ்த்தப்படுவீராக. ஏனெனிலும் அது வல்லன்மையில் இருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். செடிய மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் ஒருங்கியுள்ளம் கொண்டுங்கள் ஏற்றலும் உமதவனாகிய ஆண்டவரே, நாங்கள் இன்று உமக்கு பிறக்காக என் வாழ்வை தருவதின் நிறைவாக பலி என்று தர வந்தேன் இயேசுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியில் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பேரதையும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர்.
தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றின் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவரோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். நீர் உலகிலிருந்து முடமழைத்துக் கொண்ட லிலி கிரேஸ் தேவசகாயம் என்னும் உமது அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போலிருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இன்று தனது வாழ்வுக்காக நன்றி கூறும் ஞான சௌந்தரி உமது அடியாரை மீது இரக்கமாகிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தருளாகியிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. நாம் எல்லோரும் எழுந்து நின்று நம் எல்லோருக்கும் அன்பு தந்தையாக திகழும் நம் இறைவனை நம்பிக்கையோடு நோக்கியவர்களாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரம்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் இங்கொன்றாக கலந்து உட்கொள்ள நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நோற்றும் இரத்தம் என்னை நீர்ப்பிடிக்கும் தன்னைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பினவாக. இவரே ஆண்டவராகிய இயேசு, இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். இவர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியருளும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் என்னை காத்து நிலைவாழ் அளிப்பதாக. பாடலன் 173. பாடலன் 173. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழை
உண்டனுணவாய் நீ வந்தால் இன்பம் தங்குமே. உண்டனருளை விதைத்தால் இந்த உலகமுய்யுமே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. உலகமெல்லாம் இணைவது உன் உள்ளம் ஒன்றிலே. இயற்கை நிறைவு கொள்வது உன் செயலின் பண்பிலே. மனித உள்ளம் மகிழ்வது உன் புனித உறவிலே. மலையும் வாழ்வு மலர்வது உன் மகிழ்வின் பங்கிலே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகக் கொடியால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் உமது முடிவில்லாத உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆண்டவரின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஜூபிலி ஆண்டு வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தை திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் துயாவியார் அமைதியங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை நம்மில் முழுகச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் புறச்செய்தலும் நற்செய்தி விதைகள் ஆர்வமுடன் வளர்ப்புகளாக நம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வமான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான நம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே. உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே கடவுளின் கருணையுண்டு. அந்த கருணை
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.